ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த உலகமே மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு தருணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன? இந்த உலகமே எதிர்பார்த்திருக்கிறதான ஒரு தருணம். அது என்னன்னா, இன்னைக்கு அமெரிக்க நேரப்படி மதியம் அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்க போகிறார் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். கடந்த நவம்பர் மாதம் நடந்த அமெரிக்க தேர்தலில் மிகவும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று அமெரிக்க அதிபரானார் திரு டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவில் இந்தியா மாதிரி உடனே பதவியேற்பு விழா நடக்காது. அமெரிக்காவில் எப்பவுமே நவம்பர் மாதம் தேர்தல் நடந்து தேர்தல் முடிவுகள் அறிவித்த பிறகு அதற்கு அடுத்த ஜனவரி 20 பதவியேற்பு விழாவானது நடைபெறும். இது அமெரிக்காவில் பின்பற்றப்படுகிறதான தேர்தல் முறை. அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபராக 2வது முறையாக 47வது அமெரிக்க அதிபராக பதவியேற்க இருக்கிறார். இதுவரை அமெரிக்க அதிபராக பதவி வகித்ததான திரு ஜோ பைடன் அவர்கள் புதிதாக பதவியேற்க உள்ளதான புதிய அதிபராகிய திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வழிவிட்டு பதவியிலிருந்து விலகுகிறார். அதைத் தொடர்ந்து திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபராக பதவியேற்க இருக்கிறார். ஸோ அமெரிக்காவில் மறுபடியும் இந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியிலிருந்து ஒரு அதிபர் மறுபடியும் பதவியேற்க உள்ளதை அடுத்து அந்த கட்சியினர் மிகவும் கொண்டாடி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அமெரிக்க அதிபர்களில் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர். எல்லாருக்கும் அடிபணிஞ்சு போகிற ஒரு கேரக்டர் கிடையாது. ஓப்பனா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா எல்லாருடைய முகத்துக்கு முன்னாடியும் பளிச்சுன்னு பேசிடுற ஒரு ஆள் தான் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அவருடைய பாலிசிஸ், அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல், அவர் வேலை செய்கிறதான விதம் நிறைய பேருக்கு பிடிக்காது. குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கிறதான டெமோக்ராட்ஸ் பார்ட்டி, அவங்களுக்கு இது சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா இந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியை சேர்ந்ததான திரு ட்ரம்ப் அவர்களின் கோட்பாடுகள் ஒரு ரைட் விங், ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கோட்பாடுகள் மாதிரியே இருக்கும். ஸோ அது எப்படின்னா, திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இல்லீகல் இமிக்ரேஷனுங்கிறது பிடிக்காது. அது எப்படின்னா, அமெரிக்காவில் சட்டவிரோதமாக எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல், எந்த அனுமதியும் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து உள்ளே அகதிகளாக வந்து குடியேறுபவர்களை பார்த்தால் திரு ட்ரம்ப் அவர்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி அனுமதி இல்லாம சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறதுல 52% பேர் கொலைகாரர்களாக இருக்கிறார்கள் என்பதை ஓப்பனா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஒரு குற்றச்சாட்டை திரு ட்ரம்ப் அவர்கள் முன்வைக்கிறார். அது மட்டும் அல்ல, அவர்களுக்கு எதிரான அந்த கோட்பாடுகள், அந்த அவருடைய பாலிசிஸ் மிகவும் கடினமாக இருக்கிறது. அது எப்படின்னா, இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் மேஜர் சிட்டிஸில், அமெரிக்கன் சிட்டிஸில் இருக்கிறதான இல்லீகல் இமிகிரன்ட்ஸை இம்மீடியட்டாக தான் பதவியேற்றவுடன் வெளியேற்றும் விதமான சில எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸில் நான் சைன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உறுதிமொழியை தந்திருக்கிறார். ஸோ திரு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பதவியேற்றவுடன் இந்த இல்லீகல் இமிகிரன்ட்ஸ்க்கு எதிராக ஒரு ஆர்டரை அவர் சைன் பண்ணுவார் என்று மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, திரு ட்ரம்ப் அவர்கள் போர்களை விரும்பாதவர். ஆனால் அதற்காக எதிரிகள் தன் மீது போர் தொடுக்க வந்தால் பின்னிட்டு திரும்புவரோ, இல்லைன்னா அதற்கு பயந்து தன்னுடைய கட்டுப்பாடுகளை உடைக்காதவரோ கிடையாது. எதிரிகள் வீம்புக்குன்னு வந்தா வீம்புக்காக நிற்பார். ஆனால் ஓப்பனா அவர் சொல்றது, நான் 3ஆம் உலக போரை தடுப்பேன் அப்படின்னு ஓப்பனா அறைகூவல் விடுத்திருக்காரு. ஸோ அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ண போறாருன்னா, எக்கனாமிக்கல் வார், அப்படின்னா ஒரு பொருளாதார போரை அவர் தொடங்க இருக்கிறார் என்பது பல மேதைகளின் கணிப்பாக இருக்கிறது, பல அறிவுசார் ஞானிகளின் கணிப்பாக இருக்கிறது. திரு ட்ரம்ப் அவர்கள் நிச்சயமாக உலக பொருளாதாரத்தில் சில மாற்றங்களை அமெரிக்காவிற்கு ஆதரவாக கொண்டு வருவார் என்று உலகம் முழுவதும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவருடைய அரசியல் பிரச்சாரம் முழுவதுமாக கேட்கப்பட்டதான ஒரு குரல் என்னன்னு தெரியுமா? மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின். மறுபடியும் அமெரிக்காவை வல்லரசாக்குவோம்
அப்படிங்கிற ஒரு குரலைத்தான் திரு ட்ரம்ப் அவர்களின் முழுவதுமான பிரச்சார குரலாக அமைந்தது. இது ஒவ்வொரு அமெரிக்கர்களின் மனதிலும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஸோ அமெரிக்கால எப்படி இன்னைக்கு புதிதாக பதவியேற்க இருக்கும் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கட்சியினர், அவருடைய ஆதரவாளர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ, அதே போல உலகம் முழுவதிலும் பல நாடுகள், பலதரப்பட்ட மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஸோ பல நாடுகளும் அமெரிக்கா புதிதாக பதவியேற்க இருக்கிறதான திரு டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வர போகிறதான பல ட்ரேட் பாலிசிஸ், பிசினஸ் சம்பந்தப்பட்டதான பல ட்ரேட் பாலிசிஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது தங்கள் நாடுகளுக்கு சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா என்பது இப்போது வரை தெரியாது. ஸோ அதனால இது எப்படி இருக்குமோ என்ற எதிர்பார்ப்பு ஒரு சில நாடுகளுக்கு இருக்கிறது. ஐயோ, இது எங்களுடைய நாடுகளை பாதித்து விடுமோ அப்படி என்கிறதான ஒரு சில மனநிலைகளும் எழும்பாமல் இல்லை. ஸோ அமெரிக்கா என்பது ஒரு மிகவும் வலிமையான ஒரு நாடு. பொருளாதாரத்திலும் சரி, மிலிட்ரி பேஸ்லையும் சரி, உலகத்துல எல்லா விஷயத்திலையும் மிகவும் வலிமையான ஒரு வல்லரசு மிக்க ஒரு நாடுதான் அமெரிக்கா. அந்த அமெரிக்காவின் புதிய அதிபராக பொறுப்பேற்கும் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு சரியான நிர்வாகத்தை அமெரிக்காவிற்கு அளிப்பார் என்று அமெரிக்கர்கள், அமெரிக்க மக்கள் நம்புகிறார்கள். உலகமும் நம்புகிறது. அதைத்தான் மொத்த உலகமும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக பல மாற்றங்களை இந்த உலகம் சந்திக்க போகிறது. நிச்சயமாக அமெரிக்காவும் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் தலைமையில் பல மாற்றங்களையும் உன்னதமான முன்னேற்றங்களையும் சந்திக்க இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய சேனல் சார்பாக திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.